Good morning students, I am MRK. We are going to see plus 1 mathematics exercise 2.12 chapter name வந்து algebra. அது basic algebra எப்படின்னு வச்சுக்கோ. ஓகே, இயற்கணிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இதில் 2.12 exercise 2.12 exercise. Good. First question, what is given அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். அதில் ஒய் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு. ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ்ரா சாரி ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. கிவன் ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. உனக்கு கொடுத்துட்டு லாக்ரதமிக் ஃபார்மில் மாற்ற சொல்லியிருக்கு இதை. சரி, ரைட்டு. இப்போ ரெண்டு சைடுமே டேக்கிங் லாக் பேஸ் பின்னு எடுக்கலாம். டேக்கிங் லாக் பேஸ் பி அடிப்படையாக வச்சு ரெண்டு சைடு ஆன் போத் சைட்ஸ் ரெண்டு சைடுமே பேஸ் பியை வச்சு லாக் எடுக்கிறோம். லாக் பேஸ் பி ஒய் ஈக்குவல் டு லாக் பேஸ் பி பவர் எக்ஸ். எக்ஸை அப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா எக்ஸு லாகு பி பேஸ் பி, இங்கே என்ன இருக்கும்? லாக் பேஸ் பி ஒய். இது அப்போ இது செட் ஆஃப் என்ன ஆயிரம் ஆன்சரு 1 அப்படின்னு அர்த்தம். லாகு 10 பேஸ் 10 1, லாக் இ பேஸ் இ 1, லாகு பேஸ் 2 இது ஒன்றா இருந்தால் ஈக்குவலாக இருந்தால் 1ன்னு அர்த்தம் வேல்யூ. அப்போ இது 1ன்னு ஆயிரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாகு பேஸ் பி ஒய். இதுதான் லாக்ரதமிக் ஃபார்ம். இதோடைய ஒய் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் அப்படின்றதுக்கு லாக்ரதமிக் ஃபார்ம். ஓகே, குட். இப்போ கிராஃப் வரையணும் அப்படின்னா ரேஞ்சுக்கு தெரிஞ்சால், ரேஞ்சு டொமைன்லாம் தெரிஞ்சால் தான் கிராஃப் வரையலாம். பட் கிராஃபில் இருந்து நான் ரேஞ்சு டொமைனை உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆப்போசிட்டில் சொல்கிறேன். புரியுதா சொல்கிறது? நிதானமாக பார்த்துக்க. அதாவது இப்படி போகும். இது வந்து ஒய் ஈக்குவல் டு 2 பவர் எக்ஸ். இன்னொன்று இப்படி போகும். இது வந்து ஒய் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் அப்படின்ற படம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இந்த இடம் 2ன்னு அர்த்தம். அதான் 2 பவர் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஒய் ஈக்குவல் டு லாக் வந்து இப்படி போயிட்டே இருக்கும், சேராது. இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பாரு. லாக் இங்கேருந்து இப்படி போகுது. அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக என்ன நம்பர்ஸ்ரா தம்பி இருக்கும்? இந்த சைடு ஃபுல்லாக, இந்த சைடு ரைட் சைடில் ஃபுல்லாக எக்ஸ் ஆக்சிஸில் என்ன நம்பர் இருக்கும்? பாசிட்டிவ் நம்பர். அப்போ 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போடலாம். அதுதான் டொமைன். 0 போடாமல், ஏன்னா போட்டிங்கன்னா இங்கே ஒட்டிடும் கோடு, அப்போ போடக்கூடாதுன்னு அர்த்தம். இன்ஃபினிட்டும் போடக்கூடாது. மற்ற இடையில எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுதான் டொமைன். ரேஞ்ச் அப்படின்றது அவுட்புட் ஒய். ரேஞ்சுன்றது அவுட்புட் ஒய். இப்போ ஒய்யில் வந்து இந்த சைடு ஃபுல்லாக என்னது? நெகட்டிவ் இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்கும்? நெகட்டிவ். இந்த சைடு ஃபுல்லாக என்ன இருக்கும்? பாசிட்டிவ். இப்போ ரெண்டு சைடும் வந்திருக்குவார். இந்த இங்கிட்டு ஒய் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ இது. சரிதானே? ரைட்டு. இங்கிட்டு என்ன வந்திருக்கு? ஒய் நெகட்டிவ் வேல்யூ வந்திருக்கு. சரிதானே சொல்கிறது? அப்போ ரெண்டு சைடும் வந்திருக்கனால மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக பார்த்துக்க. குட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துருக்கு. சுருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி மினிமைஸ் பண்ணுறது தான். லாகு பேஸ் 9 27 மைனஸ் லாகு பேஸ் 3 9 அப்படின்னு கொடுத்துருக்கு. இப்போ மினிமைஸ் பண்ணுவோம். இப்போ லாகு 9 இருக்கட்டும், 3 பவர் 3 27னா மைனஸ் லாகு, சரியாக சொல்கிறது? மைனஸ் லாகு
இதில் வந்து 27 இருக்குடா பேஸ் தம்பி. 27 பேஸ் 27 3 ஸ்கொயர். அப்போ இதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 3-ஐ 3 லாக் பேஸ் 9 3 மைனஸ் அதே மாதிரி இதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா 2 லாக் பேஸ் 27 3 ரைட். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. இப்போ 3ன்னு எழுதி இதை கீழே மாற்றினோம்னா பேஸும் இது இப்போ சேஞ்ச் ஆயிரும். அப்போ 3 ஆயிரும், இது 9 ஆயிரும். எனக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. லாகு பேஸ் ஏ பி அப்படின்னா 1/ன்னு மாற்றினோம்னா பேஸ் சேஞ்ச் ஆயிரும். அப்படியே லாகு ஏ பேஸ் வந்து ஏ ஆயிரும், இது பி அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ இதை வச்சு நான் இங்கே மாற்றிருக்கேங்க எனக்கு. அதே மாதிரி இதையும் மாற்றினோம்னா 2 லாக் 3 பேஸு 27. இப்போ நல்லா யோசிச்சு பாரு. 3 அகைன் லாகு 3 ஸ்கொயர் மைனஸ் 2 லாகு 3 கியூப். அப்போ இதை முன்னாடி கொண்டு வந்துரு. இதே முன்னாடி கொண்டு வந்துட்டினா 3/3 லாக் 3 பேஸ் 3 மைனஸ் 2/3 முன்னாடி கொண்டு வந்துட்டினா லாக் 3 பேஸ் 3. ஓகேயா? அப்போ என்ன இருக்குது கீழே 3 இந்த இதுக்கு வந்து செட் ஆஃப் ஆன்சர் என்ன வந்துடும் 1. இந்த ஏற்கனவே சொன்னல ப்ரீவியஸ் சம்மில் ரெண்டு பேஸ் இது ஒன்றா இருந்தால் 1. ஓகேயா? அப்போ 3 × 1 அப்படின்னு அர்த்தம். மைனஸ் 2/3 × 1 அதுவும் அது ஒன்று தான். இதுவும் பேஸ் இதுவும் ஒன்றா இருந்தால் ஒன்று தான். அப்போ 3/3 மைனஸ் 2/3. அப்போ 1 மைனஸ் 2/3. அப்போ 3 மைனஸ் 2 1/3. இதுதான் இதனுடைய மினிமைஸ் கம்ப்யூட் ஆன்சர். அதாவது சுருக்கிறது. ஓகேங்களா? இதனுடைய ஆன்சர். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, குட். ரைட். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. அப்படின்னா எக்ஸு கண்டுபிடிக்கணும். எக்ஸு கொடுத்துருக்கான். சால்வ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். தீர்க்க அப்படின்னு அர்த்தம் தமிழில். தேர்ட் சம். ஓகே, குட். லாகு கிவன் எழுதுகிறேன். லாகு பேஸ் 8x ப்ளஸ்ஸு லாகு பேஸ் 4x ப்ளஸ் லாகு பேஸ் 2x ஈக்குவல் டு 11 கொடுத்துருக்கு. நான் இப்போ ரெண்டே 1/1 போட்டோம்னா பேஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். எக்ஸ்னு ஆயிரும், 8ன்னு ஆயிரும். அதே மாதிரி 1/ன்னு போட்டோம்னா ரெண்டும் சேஞ்ச் ஆயிரும். லாகு பேஸ் எக்ஸு 4ன்னு அர்த்தம். இந்த ப்ராப்பர்ட்டி ஏற்கனவே ப்ரீவியஸ் சம்மில் இருக்குது. லாக் பேஸ் ஏ அப்படின்னா 1/லாகு பேஸ் ஏன்னு மாறிடும், பின்னு இது வந்துடும். புரியுதா? இந்த யூஸ் பண்ணி தான் செய்கிறேன் ப்ராப்பர்ட்டியை. அதே மாதிரி லாகு 1/, லாகு 1/லாகு பேஸ் எக்ஸு 2 ஈக்குவல் டு 1. சரி, இப்போ இது 1/8 வந்து பிரிக்கிறேன். எக்ஸு 2/3ன்னு பிரிக்கிறேன். அதே மாதிரி 4 பிரிக்கிறேன். லாகு எக்ஸு 2/2ன்னு பிரிக்கிறேன். இதை ஒன்று பிரிக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். லாகு எக்ஸ் பேஸ் எக்ஸ் 2 ஈக்குவல் டு 1 அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வா. 1/3 லாக் பேஸ் எக்ஸ் 2 ப்ளஸ்ஸு 1/2 லாக் பேஸ் எக்ஸ் 2 ப்ளஸ் 1/, சரியா? இது அப்படியே இருந்துட்டு போகுது. லாக் பேஸ் எக்ஸ் 2 காமனாக வந்து 1/லாகு பேஸ் எக்ஸ் 2 வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன ஆகும் பார்த்துக்க. 1/3 1/2 ப்ளஸ் 1 அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 11. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ. ரைட். அப்போ இங்கே என்ன ஆகும்? இதை வந்து மறுபடியும் அகைன் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அகைன் சேஞ்ச் பண்ணி எழுதலாம்னா ரிவர்ஸில் இந்த மாதிரி இதிலேருந்து இதை எழுதுகிற மாதிரி. அப்போ என்ன வந்துடும்? லாகு பேஸ் 2 எக்ஸ்ன்னு வந்துடும். சரியா? பேஸ் 2 எக்ஸ்ன்னு வந்துடும். சரி, ரைட்டு. இங்கிட்ட என்ன இருக்குது? எல்சிஎம் வந்து 6 போட்டோம்னா 2 + 3 + 6 ஈக்குவல் டு 11. அப்போ இது என்ன ஆகும்னா லாக் பேஸ் 2 எக்ஸு 11/6 ஈக்குவல் டு 11. அப்போ லாகு பேஸ் 2 எக்ஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு போனால் 11/6 ரெசிப்ராக்கல் ஆயிரும். 6/11 அடிச்சிட்டோம்னா 11 போயிடும். அப்போ லாகு பேஸ் 2 எக்ஸு ஈக்குவல் டு 6. இப்போ இது லாக்ரதமிக் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இதை எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றணும்னா 2 மேலே கொண்டு போகணும்.
எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுக்கு குறியீடு அப்படின்னு தமிழில் சொல்கிறது. இந்த 2 மேலே கொண்டு போயிட்டு இந்த 6 உள்ளே கொண்டு வரணும். 2^6 ஈக்குவல் டு எக்ஸ்னு அர்த்தம். 2^6 என்ன வந்துடும்? 64 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 64 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. புரியுதா அப்படின்னு பார்த்துக்கா. இதுக்கு பேர் லாகரதமிக் ஃபார்மு. இதுக்கு பேர் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், அடுக்கு குறியீடு. அது வந்து மடக்கை குறியீடு. லாகை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி அர்த்தம். திருப்பி இது அகைன் வந்து இதுக்கு ரிவர்ஸில் பண்ணலாம். 2 கீழே இறக்கிட்டு ஈக்குவல் டு எக்ஸை மேலே கொண்டு வந்துட்டு இந்த 6 இருக்குல்ல, இதை வெளியில் கொண்டு போகலாம். இதை என்ன செய்யலாம்? வெளியில் கொண்டு போகலாம். தெரியுதா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, மறந்துடாத. அவசரப்பட்டு மாற்றி தெளிடக்கூடாது. சரியா சொல்கிறது? குட். நெக்ஸ்ட்டு 4th சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. 4th சம் வாட் இஸ் கிவன்? இதுவும் சால்வ் தான் கொடுத்துருக்கு. சால்வ் தான் கொடுத்துருக்கு. log base 4 2 power 8x அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட்டு மைனஸ் லாகு இல்லையே, ஈக்குவல் டாடா தம்பி, ஈக்குவல் டு லாகு 2 பவர் லாக் இல்லை 2 பவர் லாகு 2 பவரா மேலே புக்கில் பார்த்துக்கோ. 2 பவர் லாக் பேஸ் டு 8. ரைட்டு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுப்பார். இது 8x முன்னாடி கொண்டு வந்துடலாம். லாகு பேஸ் 4 2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு இது முன்னாடி வந்துடும். அதே மாதிரி இந்த செட் ஆஃப் ஆன்சரு முன்னாடி வந்துடலாம். இல்லை இதை க்ளோஸ் பண்ணிட்டு கூட கொண்டு வரலாம், தப்பு கிடையாது. இதை க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்துக்க. இல்லை முன்னாடி கொண்டு வந்துட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் லாக் இருந்தால் தான் கொண்டு வர முடியும். அதனால் இது என்ன ஆகுன்னு மட்டும் பாரு வேணாம். லாகு 2 பேஸ் 8ன்னு இருக்குது. இதை வந்து லாகு 2 பேஸு 2 பவர் 3ன்னு பிரிக்கலாம். முன்னாடி கொண்டு வந்துரு. அப்போ 3 லாகு என்ன வந்துண்டா தம்பி? 3 லாகு 2 பேஸ் 2ன்னு வருது. அப்போ 3 × 1 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன வந்துடும்? 3. அப்போ மேலே உள்ளதுக்கு 2 பவர் 3 அப்படின்னு அர்த்தம் இந்த இதுக்கு. அப்போ 2 பவர் 3னா என்ன வந்துட்டா தம்பி? 8. அப்போ பொறுமையாக செஞ்சுக்கோ. புரியுதா சொல்கிறது? பொறுமையாக செஞ்சுக்கோ. அப்படின்னா அவசரம் இல்லாமல் என்ன செய்யலாம்? அடுத்து 8 வந்துருச்சு ரைட் சைடில் வந்து என்ன வந்துருச்சு? 8 வந்துருச்சு. இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஏ பவர் லாகு பேஸ் ஏ எக்ஸுன்னு இருந்தால் இதை எக்ஸுன்னு எழுதலாம். இந்த இது ஃபுல்லாக செட்டாக ஒன்றா இருந்தால் அப்படி எழுதுனோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? 8. அது தூக்கி நீ எழுதிக்கலாம், இந்த 2 பவர் 3 போடாமல். இல்லைன்னா இந்த ஸ்டைலில் செஞ்சு கொண்டு வரணும். ஓகேங்களா சொல்கிறது? பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. உனக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குதோ, என்ன மெத்தட் தெரியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணு. இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது நிறையா. நம்ம விட்டுட்டு வர்றதுனால தான் பிரச்சனை. உனக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 8 கேன்சல் பண்ணிடலாம். 8x லாக் பேஸ் 4 2 அப்படின்னு இருக்குது. 8 கேன்சல் பண்ணோம்னா என்ன ஆகும்? 1ன்னு வந்துடும் இங்கே. சரியா? ரைட்டு. இப்போ எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இதை அப்படி கீழே கொண்டு வந்துரு. கீழே கொண்டு வந்தோம்னா 1/log 4 பேஸ் 2 வந்துருச்சு. அப்போ இதை திருப்பி மாற்றினோம்னா பேஸ் 2 ஆயிரும் 4x. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவரில் பிரித்தோம்னா பேஸை பொறுத்து பிரிக்கணும். 2 இருக்கனால இங்கே 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா 2 × log பேஸ் 2 2. அப்போ அது ரெண்டும் 1ன்னு ஆயிரும். சரியா? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்றதான் இதுக்கு ஆன்சர். புரியுதா சொல்கிறது? குட். நெக்ஸ்ட்டு 4th சம் முடிச்சிட்டனா? 5th சம். ரைட். 5வது சம். வாட் இஸ் கிவன்? சரியா? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 7ab கொடுத்துருக்கு. இஃப் கொடுத்தது. அப்போ கேட்டது வந்து
கேட்டிருக்க என்னென்னா ஃபைண்டு கேட்டிருக்கிறது வந்து ஸோ தேட் அப்படின்னு கேட்டிருக்கேன் லாக் a + b/3 அப்படின்ற மாதிரி. சரி ரைட்டு, இதை எடுத்துகிட்டு வர்றேன். இஃபோட வேண்டாம், நம்ம ஆன்சருக்கு டேரெக்டாக போயிடுவோம். இதை எடுத்துகிட்டு சொல்யூஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதை எடுத்துகிட்டு ரெண்டு சைடும் 2ab ஆட் பண்ணு. அப்போ இதுக்கு ஃபார்முலா செட் ஆயிரும்ல. ரெண்டு சைடும் 2ab ஆட் பண்ணோம்னா இது 7ab + 9abன்னு வந்துடும். சாரி, 2ab தான் ஆட் பண்ண பரட்டி தான் 9ab. அவசரப்பட்டு ரெண்டு வேமா சொல்கிறேன் பாரு. 2ab. அப்போ இது a + b² எழுதிடலாமா? அந்த ஃபார்மெட்டில் இருக்குது. இதில் வந்து கூட்டினோம்னா 9ab. சரி, இப்போ a + b ஸ்கொயரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா √12ன்னு விழுகும். √9ab சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ வந்து என்ன செய்யலாம்? அடுத்து ஹோல் பவர் 1/2 √2 வெளியே எடுத்தால் 3ab² என்ன வந்துடும்? 1/2. இங்கே என்ன இருக்குது? a + b. சரி, 3 கீழே கொண்டு வா. a + b பை என்னது? 3 = ab² என்ன இருக்குது? 1/2. சரி, டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுப்போம். டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுப்போம். சரியா சொல்கிறது? டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு எடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோ. லாக் எடுத்தோம்னா டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு, லாக் ஆன் போத் சைடு, இருபுறம் மடக்கை காணன் அப்படின்னு அர்த்தம். போத் சைடு ரைட். அப்போ லாக் a + b/3 = லாக் ab² 1/2. இந்த 1/2 ஃப்ரண்ட்டில் வந்துடணும். அப்போ 1/2ன்னு வந்துட்டு இதை எழுதையில் லாக் ab அப்படின்னு வரும். இது மல்டிப்ளையில் இருக்கனால பிரிச்சிட்டின்னா லாக் a ப்ளஸ் என்னடா தம்பி எழுதலாம்? லாக் b அப்படின்னு எழுதலாம். மல்டிப்ளையில் இருந்து அடிஷன் எழுதலாம்ல. டிவைடில் இருந்தால் என்ன எழுதணும்? மைனஸாக எழுதணும். அப்போ இங்கே இந்த சைடு என்ன இருக்குது? லாக் a + b/3 அப்படின்னு இருக்குது. ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் அந்த கணக்குடைய மெத்தடு. பொறுமையாக நிதானம் வச்சு +2ab ரெண்டு சைடு ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு ஆன்சர் வந்துடும். ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 6th சம், 6வது சம். இதுவும் லாக் யூஸ் பண்ணி தான் இருக்குது. லாக் a²/bc லாக் a²/bc ப்ளஸ் லாக் b²/ca ப்ளஸ் லாக் c²/ab ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 0ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வருவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு, அதாவது அடிஷனில் இருந்தால் எல்லாமே அடிஷனாக இருக்குது. அதாவது லாக் m ப்ளஸ் லாக் n அப்படின்னா லாக் mn அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அப்போ லாக் m - n அப்படின்ட்டு இருந்தால் m - லாக் n இருந்தால் லாக் m/n அப்படின்னு டிவைடர் ரூல் சொல்லுவாங்க. ஓகே சொல்கிறது? அப்போ பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. இதை நான் எடுத்துகிட்டு வரேன். லாகு இது எல்லாமே அடிஷனில் இருக்குது. அப்போ நான் மல்டிப்ளை கொண்டு எல்லாமே இதில் இருக்குது பாரு. இது 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 மூணே மல்டிப்ளை பண்ண போகிறேன். எத்தனை இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணலாம். அந்த எம் என்ன எடுத்து மல்டிப்ளை பண்ணல. அது மாதிரி ப்ளஸ் இருந்தால் அது மாதிரி பண்ணிடணும். சப்போஸ் மைனஸ் இருந்தால் கீழே டிவைடில் கொண்டு வந்துடணும். அப்போ a²/bc இன்ட்டு b²/ca இன்ட்டு c²/ab வெண்ணாகன்னு பார்ப்போம். லாகு a²க்கு 2a இருக்குது அடிச்சிடலாம், c²க்கு 2c இருக்குது அடிச்சிடலாம், b²க்கு 2b இருக்குது அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா 1 இருக்குன்னு அர்த்தம். லாக் 1னா 0ன்னு அர்த்தம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரிஞ்சுக்கோ. லாக் 0னா 1 வேல்யூ இதெல்லாம். லாக் 1னா 0 மறந்துடக்கூடாது. இது வந்து ப்ராடக்ட் ரூலு, இது டிவைடர் ரூலு. சரியா சொல்கிறது? ரெண்டையும் பார்த்துக்கோ, மறந்துடாத. மைனஸ் பண்ணுறது டிஃப்ரென்ஸ், அது கீழே உள்ளது மேலே உள்ளது சம்மு. ஆட் பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணணும், அல்லது மல்டிப்ளை பண்ணால் ஆட் பண்ணலாம் தனித்தனியாக. அதே மாதிரி டிவைட் பண்ணுறோம்னா தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு அர்த்தம். புரியுதுங்களா? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 7th சம். 7th சம் அதே மாதிரி தான் லாக் சம் தான். லாகு 2 இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக தான்டாம்மா லாக் தான். 16 லாகு 16/15 ப்ளஸ் லாக் 12 இருக்குது முன்னாடி.
log 25/24 plus 7 log 81/80 ஈக்குவல் டு 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துகிட்டு வருவோம். எல்லாமே ப்ளஸில் இருந்தால் ஒன்று இடையில ப்ளஸில் இருந்தால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆனால் முன்னாடி நம்பரை முதல்ல கொண்டு போகணும், இருக்கக்கூடாது. முன்னாடி நம்பர் 16லாம் இருக்கக்கூடாது, முன்னாடி மேலே கொண்டு போயிடணும். சரி, முதல்ல இந்த எழுதிக்கிறேன். ப்ளஸ் 12 25/24 ப்ளஸ் 7 log 81/80. ரைட், log 2 இருக்கட்டும். ப்ளஸ்ஸு 16 மேலே கொண்டு போயிரு, log 16/15 ஹோல் பவர் 16. அடுத்து ப்ளஸ்ஸு log 25/24 சரியாக சொல்கிறது ஹோல் பவர் 12 ப்ளஸ்ஸு log எப்படி மேலே இருந்து கீழே கொண்டு வருவோமோ அதே மாதிரி ரிவர்ஸில் கொண்டு போயிடலாம். log 81/80 ஹோல் பவர் 7. அதாவது பேசிக் ரூல் வந்து log x பவர் n அப்படின்னு வச்சுக்குவேன், n log x அப்படின்னு அர்த்தம். திருப்பி இதே மாதிரி இதை கொண்டு போகலாம் மேலே. எப்படி இப்படி கொண்டு வர்றோமோ அதே மாதிரி திருப்பி கொண்டு அதை யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே. சரியா? சரி, ரைட். இப்போ log 2 ப்ளஸ்ஸு 2/4ன்னு எழுதலாம். 2/4 அப்படின்னு எழுதலாம். சரியா? 15 வந்து 3 × 5ன்னு எழுதலாம். ஹோல் பவர் 16 இருக்குது. ப்ளஸ்ஸு லாக்னு எழுதி 5² அப்படின்னு எழுதிட்டு இதை எழுதியில் என்ன எழுதலாம்? 8 × 3ன்னு எழுதலாம். அதாவது 2/3 × 3 24ன்னு வந்துடும். ஹோல் பவர் 12 ப்ளஸ் log 9² எழுதலாம். இல்லை 3 × 3 × 3ன்னு எழுதி 4 3 போடலாம். பை 80ன்னு இருக்குது. 5 × 2/4 அப்படின்னு பிரிக்கலாம். ரைட். இப்போ log மல்டிப்ளை பண்ணுவோமா எல்லாத்தையும்? ஏன்னா அடிஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது, இங்கே அடிஷன் இருக்குது. அப்போ 2 × இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி எழுதிடுவோமா? அதில் அப்படி எழுதிட்டு அடுத்த ஸ்டெப் எழுதிட்டாலும் சரி. 2/4 பை 2/4 இல்லை இறக்கி மொத்தமாக கூட செய்யலாம். சரி, பரவாயில்ல. 2/4 பை 3 × 5 ஹோல் பவர் 16 இன்ட்டு 5/2 பை 2/3 × 3 ஹோல் பவர் 12 ப்ளஸ்ஸு சாரி இன்ட்டு ப்ராடக்டில் அடிஷன் இருந்தால் மல்டிப்ளை பண்ணுறோம். 3/4 டிவைடட் பை 5 × 2/4. பொறுமையாக பார்த்துக்கோ. இது வந்து உனக்கு காமிச்சிருக்கேன், பி கோடு நினச்சிடாத. இந்த அருக்கு ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ log 2 × 2/16 நாங்கள் என்னது 64 பை 3/16 5/16 16. சரியா? இன்ட்டு 5/24 சரியா? 2/3 × 3 இன்ட்டு இதுக்கு ஹோல் பவர்னு இருந்துச்சா? ஹோல் பவர் இருந்துச்சா? இல்லை, ஆமாம் இருந்துச்சுல, 7 இருக்குல்ல, விட்டுட்டேன்ல. இந்த ஹோல் பவர் என்ன இருக்குது? 7. அப்போ இங்கே 7 வரும். அப்போ எல்லாங்க 28. 3/28 பை 5/7 7 இன்ட்டு இது இன்ட்ரா தம்பி 2/28. இப்போ சரி பண்ணிக்கோ. என்ன அடிக்கலாம் பாரு. 2/3 இது ஒரு 28. 2 ஃபுல்லாக சேர்த்து விடு முதல்ல. log 2 வந்து மேலே இருக்குது. இதில் 3/16 3/1 3/, இங்கே என்ன இருக்குது? 12 இருக்குது. இந்த 12 போடணும்ல. அப்போ இதுக்கு 3 × 36 வந்துடும்ல. இதை விட்டேன் பாரு, இந்த இடம் தப்பு. மேலே 5க்கு மட்டும் செஞ்சுருக்கேன். 5க்கு மட்டும் செஞ்சுட்டு அதுக்கு விட்டுருக்கேன் பாரு, அது தப்பில். பவர் வந்து ரெண்டுக்குமே பொருந்தும், பேஸுக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே பொருந்தும்ல. அப்போ இந்த இடத்துல எழுதையில் 2/3 × 36 இன்ட்டு 3/12ன்னு அர்த்தம். சரி, 3/28க்கு இது ரெண்டே அடிச்சிடலாம். 2/36 இது ஒரு 2/28 ரெண்டே ஆட் பண்ணோம்னா 2/64க்கு அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு 5/16 5/7
அப்போ என்ன வந்து சாரி 5/16 இருக்குது, 5/7 இருக்குது, 23. அப்போ 2 இன்ட்டு இந்த செட்டில் அப்படியே அடிச்சிட்டோம்னா கீழே 23 போயிடும், மேலே 1 இருக்கும். அப்போ 5 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வந்துடும், லாகு 10ன்னு அர்த்தம். எப்போவுமே இது நேச்சுரல் லாக் அப்படின்றது நம்பர் யூஸ் பண்ணி செய்கிறது. பேஸ் வந்து 10 இருக்குன்னு அர்த்தம், இருக்கணும். அப்போ என்ன வந்துடும், 10/10 என்ன ஆயிரும் 1. நேச்சுரல் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்பர்ஸ் யூஸ் பண்ணி செய்கிறது நேச்சுரல் லாக் அப்படின்றது. ஓகேயா, குட். அதனால் 10 பேஸ் இருக்கத்தான் செய்யும். இதில் பேஸே இல்லை பாரு, ஆனால் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இல்லைன்னா வேறு ஏபிசி அந்த மாதிரி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கவேன், பேஸ் வந்து இ இருக்குது அப்படின்னு அர்த்தம். நேச்சுரல் லாக் அப்படின்றது பேஸ் வந்து 10, மறந்துடக்கூடாது. ஓகே, குட். அப்போ இதோட ஆன்சரு 1 அப்படின்னு வருது. ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துருச்சு. பொறுமையைத்தான் சொல்லியிருக்கேன், பேஸெல்லாம் கரெக்ட் பண்ணி ரெண்டே அடிக்கிற மாதிரி பாரு, ஈஸியாக இருக்கும். ஓகே, குட். நெக்ஸ்ட் 8th சம்டா தம்பி. 8th சம். வாட் இஸ் கிவன், லாகு பேஸ் லாகு கொஸ்டினில் கொடுத்து எழுதுகிறேன். லாக் பேஸு ஏ ஸ்கொயர் ஏ இன்ட்டு லாகு பி ஸ்கொயர் பி இன்ட்டு லாகு சி ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 1/8ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கு. சரிங்களா, ரைட். இதை நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். இதுக்கு ஒரு ரூல் இருக்குடா தம்பி. அதாவது லாகு பேஸ் பி ஏன்னு இருந்தால் 1/ன்னு சொல்லி எழுதையில் ரெண்டையும் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். அப்போ நான் இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணுறேன், 1/, அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணோம்னா லாகு ஏ ஸ்கொயர் மேலே வந்துடும், கீழே ஏ வரும். சரியா, இன்ட்டு லாகு 1/, அவசரப்படாமல் 1/, லாகு பேஸ் பி வந்துடும், இங்கே பி ஸ்கொயர் வரும். அதே மாதிரி 1/, லாகு சி வந்துடும், இங்கே சி ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ 2 முன்னாடி கொண்டு வந்துரு, இந்த 2 முன்னாடி இப்படி கொண்டு வா, எல்லாத்துலேயும் முன்னாடி கொண்டு வந்துரு, இதுலேயும் முன்னாடி இப்படி கொண்டு வந்துரு. அப்போ 1/2 இன்ட்டு லாக் பேஸ் ஏ இன்ட்டு, சரியா, இன்ட்டு பார்த்துக்கோ லாக் 1/2 முன்னாடி வந்துச்சுன்னா லாக் பேஸ் பி லாக் 1/2 லாக் பேஸ் சி. இது 1 தம்பி, எல்லாத்துலேயும் அந்த 2 முன்னாடி கொண்டு வந்துட்டேன், அவ்வளோதான். மல்டிப்ளை எல்லாமே. அப்போ 1/2 இதுக்கு ஆன்சர், 1/2 இதுக்கும் ஆன்சர், இதுக்கும் ஆன்சர் என்னது 1/2. அப்போ ஹோல் 1/2 2 2 சார் 4 4 சார் 8, மேலே டினாமினேட்டரில் மேலே வந்து நியூமரேட்டரில் 1. அப்போ 1/8 ஆன்சர் என்ன இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இங்கே தெரிஞ்சுக்கிறேன், என்ன தெரிஞ்சுக்கணும், அதை ஒன்று ஏற்கனவே சொன்னேன். பேஸ் ஏவும் இது ஒன்றா இருந்தால் 1, லாக் 10/10னாலும் 1, மறந்துடாத. லாகு இ பேஸ் ஈனாலும் 1 தான். இது ரெண்டும் ஒன்றா இருக்குது பாரு, இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் இது 1 அப்படின்னு அர்த்தம், ஈக்குவலாக இருந்தால். சரியா, அதே மாதிரி இதுவும் பாரு, பி பேஸ் பின்னு இருக்கு பாரு, அதே மாதிரி இது சி பேஸ் சின்னு இருக்கு, இது போல் 1ன்னு அர்த்தம். புரியுதுனா, ரைட், குட். இதுதான் 8th சம். நெக்ஸ்ட்டு 9th சம். என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா 2 மார்க்ஸ் சம்டா தம்பி, இம்பார்ட்டன்ட் சம். லாக் ஏ ப்ளஸ் லாக் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஏ க்யூபு அப் டு ப்ளஸ் லாக் ஏ பவர் என் ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 இன்ட்டு லாக் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கு. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிடுவோம், ப்ரூவ் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்தோம்னா லாக் ஏ ப்ளஸ் லாக் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் லாக் ஏ க்யூபு அப் டு லாக் ஏ பவர் என் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது, ரைட், குட். அப்போ லாக் ஏ 2க்கு முன்னாடி கொண்டு வந்துரு, 2 பவரில் தான் முன்னாடி வந்துடணும். லாக் ஏ 3 லாக் ஏ அப் டுன்னு எழுதுனோம்னா என் லாக் ஏ. இதில் காமனாக உள்ளது வந்து லாக் ஏ வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டோம்னா இது வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம், இது வெளியில் வந்துருச்சுன்னா இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி எழுதுனோம்னா 3 அப் டு என் அப்படின்னு அர்த்தம். இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ன்றது 10th ஸ்டாண்டர்டில் படிச்சது.
log a இன்ட்டு சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர் 1 + 2 + 3 ப்ளஸ்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா சம்மேஷன் n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1/2 நேச்சுரல் நம்பருக்குள்ள ஃபார்முலா ஆட் பண்ணுறது. அப்போ n இன்ட்டு n + 1/2 இந்த லாக் தான் பின்னாடி போட்டிருக்காங்க, அவ்வளோதான். எல்லாம் மல்டிப்ளை ஒன்று தான். அப்போ ரைட் ஹேண்ட் சைட். ஓகேயா, ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதான்னு பார்த்துக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 10th சம். இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். 10th சம் வந்து 5 மார்க் சம். ஓகே, ஆமாம், சிம்பிளாக தான் இருக்கும், பொறுமையாக செஞ்சுக்கோ. 10th சம் log x by y minus z equal to log y by z minus x equal to log z by x minus y கொடுத்துருக்கு. xyz குரூப் பண்ண சொல்லியிருக்கு. இதை வந்து நான் கேன்னு எடுக்கிறேன். சே என்க அப்படின்னு எடுத்துக்கிறோம். சே அப்படின்ட்டு. அப்போ இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி log x log y log z கண்டுபிடிக்க போகிறேன். இதுதான் கான்செப்ட். log x டிவைடட் பை y மைனஸ் xz ஈக்குவல் டு கே. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் log x ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். இப்போ கேயை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் கேஒய் மைனஸ் கேஇசட். இதுதான் log x. சிமிலர்லி இதே மாதிரி log y எடுத்து z மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டு கேன்னு எடுத்துக்கிறேன். கிராஸில் கொண்டு போனோம்னா log y ஈக்குவல் டு கிராஸில் கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா கேஇசட் மைனஸ் கேஎக்ஸ் அப்படின்னு வரும். சரியா சொல்கிறது? ரைட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் log z பை என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு கேன்னு எடுத்துட்டேன். கிராஸில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம்னா கேஎக்ஸ் மைனஸ் கேஒய் அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டெப்பை. ரைட். இப்போ வந்து ஆட் பண்ண போகிறேன் இதை, இந்த மூணையும். log x ப்ளஸ் log y ப்ளஸ் log z அப்படின்னு ஆட் பண்ணையில் ரைட் சைடில் ஆட் பண்ணுறேன். கேஒய் மைனஸ் கேஇசட் ப்ளஸ் கேஇசட் மைனஸ் கேஎக்ஸ் plus kx minus ky plus kx minus kx plus ks minus ks plus ky minus ky equal to 0. log மூணுக்கு இடையில் ஒவ்வொன்றுக்கும் இடையில் ப்ளஸ் இருக்கனால இது மல்டிப்ளை ஆயிரும். எக்ஸ் ஒய் இசட். இது லாக்ரதமிக் ஃபார்மு. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் மாற்றையில் எனக்கு இ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இது மேலே கொண்டு போயில e⁻0 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு இது அப்படியே அவுட் சைடில் எடுத்துகிட்டு போகணும். எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு அர்த்தம். அப்போ e⁻0 என்னது 1 அப்படின்னு அர்த்தம். எக்ஸு ஒய் இசட். புரியுதா சொல்கிறது? ஹென்ஸ் ப்ரூவ். எனிதிங் பவர் 0 1. அது e⁻0னாலும் சரி தான், a⁻0னாலும் சரி தான், 1⁻0னாலும் சரி என்ன தான், ஒன்று தான். சரியா, மறந்துடாத. இதுக்கு பேர் எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்மில். லாக்ரதமிக் ஃபார்மை வந்து சேஞ்ச் இன்ட்டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் அதாவது மடக்கை குறியீடிலிருந்து அடுக்கு குறியீடுக்கு மாற்றுறது. பேஸை மேலே கொண்டு போய் உள்ளே இந்த சைடு கொண்டு வந்துட்டு இதை வெளியில் கொண்டு போகணும். ஓகே, ரூல் இது. கரெக்டாக xy ஈக்குவல் டு 1 எடுத்து எழுதுனா எழுதிக்க. குட். இதுதான் 10th சம். 5 மார்க் சம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் 11th சம். வாட் இஸ் கிவன் 11th? இதுவும் சால்வ் பண்ண சொல்லியிருக்கு. லாகு சரிதான் நான் சொல்கிறது. லாகு பேஸ் 2 எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கு. கிவன் எடுத்துகிட்டு வரேன். லாகு பேஸ் 2 எக்ஸு மைனஸ் 3 லாகு 1/2 எக்ஸு பேஸுக்கு ஈக்குவல் டு என்னது 6ன்னு இருக்குது. சரி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிடுவோம். இது இடது பக்கம் எடுத்திருக்கேன். சரி, ரைட். இப்போ இதை வந்து லாகு 2 பேஸு எக்ஸு இருக்கட்டும் மைனஸ் 3 1/2 சேஞ்ச் ஆகும். லாகு பேஸில் வந்து எக்ஸ் வந்துடும், இங்கிட்ட 1/2. இப்போ லாக் பேஸ் 2 எக்ஸ்ன்னு இருக்கட்டும் மைனஸ் 3 இன்ட்டு இது என்ன செய்கிறேன்னு பாரு 1/, அதாவது லாக் பேஸ் எக்ஸு காமனாக இருக்குது. இது 1/2ன்னு இருக்குது. டிவைடில் இருக்கனால லாக் 1 மைனஸ் லாக் 2 அப்படின்னு பிரிக்கலாம். பேஸ் எக்ஸை போட்டுக்கலாம். டிவைடில் இருக்கலாம், மைனஸில் பிரிக்கிறேன். அப்போ லாகு 1 மைனஸ் லாக் 2 அப்படின்னு பிரிக்கிறேன். பிரிக்கையில் பேஸ் வந்து காமனாக தான் இருக்குது. ரைட். லாக் 1 நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்ன சொன்னேன், 0. பேஸை பற்றி பிரச்சனை இல்லை.
சரியா ரைட். கொடுத்துருக்காங்கன்னா பேஸு அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா 10 பேஸ் இருக்குன்னு அர்த்தம் நேச்சுரல் லாகில். இதில் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேஸ் யூஸ் பண்ணிக்க. நீ வரல என்னத்தையும் போட்டுறாத. லாக் பேஸ் 2x மைனஸ் 3 இன்ட்டு 1/0 மைனஸ் 1 சாரி 0 மைனஸ் லாகு 2 பேஸ் எக்ஸ் ரைட். இப்போ லாகு 2 பேஸ் 2 எக்ஸு மைனஸ் 3 அகைன் இதை ரிசிப்பை சேஞ்ச் பண்ணி கொண்டு போனோம்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இது மேலே கொண்டு போனோம்னா லாகு பேஸு 2ன்னு வந்துடும், எக்ஸுன்னு மாறிடும். இவன் ரெண்டு காமனாக இருக்கிறனால வெளியில் எடுத்துட்டினா 2 பேஸ் எக்ஸ் எடுத்துட்டினா 1 + 3ன்னு வரும். 1 + 3னா என்ன வந்துடும்? 4ன்னு வரும். 1 + 3னா என்ன வந்துடும்? 4ன்னு வந்துடும். ஈக்குவல் டு 16 எடுத்துக்கிட்டா ப்ரூஃப் கிடையாது, சால்வ் பண்ணுறது. என்ன தம்பி? சால்வ் அப்படின்னா எக்ஸு கண்டுபிடிக்கணும். அப்போ ஈக்குவல் டு 16 எடுத்துக்கொண்டே வர வேண்டும். சரியா சொல்கிறது? மறந்து விடாதே. ரைட், மறந்துடாத. நான் ப்ரூஃப் நினச்சிட்டேன். இல்லை சால்வ் அப்படின்னால எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல. சரி ஆட் பண்ணிடு. ஆட் பண்ணோம்னா லாகு பேஸ் 2 எக்ஸு 4 இருக்குது ஈக்குவல் டு 16. 4 கீழே கொண்டு வா. லாகு பேஸ் 2 எக்ஸு 16/4 அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 16/4 அடிச்சிட்டா 4. இப்போ எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாற்றையில் 2/4 ஈக்குவல் டு இது வெளியில் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? எக்ஸு. இதுதான் லாகரிதமிக் ஃபார்ம் சேஞ்ச் டு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 × 2 × 2. அப்போ எவ்வளோ வந்துச்சு? 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16 அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. மறந்துடாத. ஆன்சரை புக்கில் எதுக்கும் வெரிஃபை பண்ணிக்க. சரியா சொல்கிறது? இந்த மாடலில் மிஸ்ஸது போயிட்டே இருக்கக்கூடாது, அதுக்காண்டி சொல்ல வரேன். பார்த்துக்கோ. அதில் எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கோ. தம்பி 2√2ன்னு வர மாதிரி இருக்குது ஆன்சரு. இரு செக் பண்ணுவோம். இந்த இங்கே பாருவேன் கொஸ்டினில் 6ன்னு இருக்குது, நான் 16 போட்டிருக்கேன். சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ, மறந்துடாத. நல்ல வேலை. அப்போ இந்த இடம் மாறும்ல, இந்த இடமும் மாறும், இந்த இடமும் மாறும். சரியா பார்த்து. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டேன். அதான் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வச்சுக்க. 6ன்னு இருக்குது. 6 ஓகே. இப்போ வந்து லாகு பேஸ் 2 எக்ஸு 4ன்னு இருக்குது. இல்லை முன்னாடி கூட 4 போட்டுக்கலாம்டா தம்பி. 6. அப்போ லாகு பேஸ் 2 எக்ஸுன்னு இருக்குது, 6/4ன்னு வரும். அடித்தா என்ன வந்துடும்டா தம்பி? 3/2. இதை வந்து லாக் இருக்குது, பேஸ் 2 இருக்குது, எக்ஸ் இருக்குது. இது லாகரிதமிக் ஃபார்மு எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முக்கு மாத்திரம். அப்போ 2/3/2 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எழுதணும். இப்போ 2/1 × 2/1/2ன்னு வச்சுக்கவேன். பேஸ் 2 ஒன்றா இருக்கனால பவர் 2 ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குன்னு பாரு. 2 + 1 என்ன வந்துடும்? 3/2. கிராஸ் பண்ணால் 1 + 2 + 1 3/2. அப்போ இந்த ரெண்டு பவரை ஆட் பண்ணால் என்ன வந்துருச்சு? 3/2ன்னு வந்துடும். அப்போ 2/3/2 2√2 அப்படின்னு பிரிக்கலாம். இது 2, இது என்னது? 2/1/2னா 2√2. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2√2. மறந்துடாத. சரியா? இல்லை சார் எனக்கு மாதிரியாக தெரியுது அப்படின்னா இப்படி ரிவர்ஸில் வேணாலும் பாரு. ரிவர்ஸில் பாரு அப்படின்னா 2/1 இது 2√2ன்னா பவரில் என்ன வந்துடும்? 1/2 வந்துடும். அப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கனால மேலே 2 ஆட் பண்ணும். ஆட் பண்ணால் 3/2 வந்துடும். சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. உன்னுடைய விருப்பம்தான். எப்படி வேணாலும் அந்த இடத்த பிரிக்கிறதுக்கு யோசிக்கணும். 2/1 + 1/2ன்னு போட்டாலும் சரி. இதை 3/2. அப்போ 2/1 × 2/1/2ன்னு பிரித்தாலும் சரி. 2/1னா 2 தான், 2/1/2னா √2. எப்படி வேணாலும் பிரிச்சுக்க. உனக்கு புரியணும். புரியலைன்னா கன்சர்ன் டீச்சர்கிட்ட கேட்டுக்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கேட்டுக்கிறணும். தெரியாமல் என்னத்தையாவது மெமரி பண்ணி எழுதிடக்கூடாது தம்பி. தெரியறதுக்கான முயற்சி எடுக்கணும். தப்புன்னு சொன்னோன்னா கொஸ்டினை வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து பாருங்கள். ஏதாவது தப்பாக இருக்குது அப்படி மாதிரி ஃபீல் பண்ணுற, ஆன்சர் தெரியாது இருந்தாலும் தப்பாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா கொஸ்டின்லேருந்து நம்ம எடுத்து ஆன்சர் ஷீட்டுக்கு எழுதியில் கரெக்டாக எழுதியிருக்கோமா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு செக்அப் பண்ணிக்கோ. அதுலேருந்தே பாரு. நீ ஏன்னா அந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்ப, ஏதாவது எடுத்து எழுதுறதுல. இந்த நான் இப்போ 16 எழுதியிருந்தேன் பாரு, 6க்கு பதிலாக. அப்படி எழுதையில் எல்லாமே சேஞ்ச் ஆகத்தான் செய்யும். அதனால் நீ கீழே பார்த்துக்கிட்டே இருப்ப, தப்பு எங்கனக்குள்ளே இருக்கா அங்கனக்குள்ளே இருக்கா அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா கொஸ்டின்லேருந்து எடுத்து எழுதிய தப்பாக எழுதியிருப்போம். அதுக்காண்டி சொல்ல வரேன். சரியா? ரைட். பார்த்து கேர்ஃபுல்லாக உதவிக்கோ. இதெல்லாம் சிம்பிளான கணக்கு தான்டா தம்பி, அதுக்காண்டி சொல்ல வரேன். குட்.